கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கேன். வரும்போது தண்ணி தாகம். இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா அந்த கோயில் அங்க பார்த்த உடனே கண் கலங்கிட்டு அது பரிகாரமா கொடுக்க சொல்றேன். கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு முன்னால அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இதெல்லாம் ஒத்தடி பாதையா இருக்கும். கிட்டத்தட்ட கமலாப்பூர்ன்ற ஊருக்கு வந்து சைக்கிள்ல ஒரு வேலையா கண்டிப்பா எங்க அப்பா முடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. சைக்கிள்ல வந்துட்டு இருக்கேன். வரும்போது தண்ணி தாகம் போது பயங்கரமா இருக்குது. இந்த கோயில தாண்டி இங்க போகும்போது, இந்த கோயில் சின்ன கோயிலா இருந்தாலும் அந்த காலத்துல நிறைய சில்லற காசெல்லாம் போடுவாங்க. அப்போ வந்து என் காசு 1 ரூபாய் கூட இல்லை கையில. அப்போ அந்த 4 நாள் அந்த பக்கம் எடுத்துட்டு கண்ணில் ஒத்தின்னு என்னைக்காவது இந்த கோயிலுக்கு வந்து நான் அந்த வர்ற சான்ஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கோயிலுக்கு செய்வேன்னு வேண்டிக்கினேன். இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கோயில் அங்கே பார்த்த உடனே கண் கலங்கிட்டு அந்த வண்டி டிரைவர் நிறுத்தினேன். ஆனால் நேற்று கூட இந்த இடத்துல பார்த்துக்கினே போனேன். இந்த கோயில் எனக்கு தெரியல, பட் அது சொன்னால் எப்படி எடுப்படுமோன்னுட்டு இது பண்ணேன். ஆனால் நேற்று கூட இந்த ரூட்டில் போட்டோம், அந்த கோயிலை பார்க்க முடியல. சரி, அந்த கோயிலில் மறந்துட்டுமோன்னு பார்க்கும்போது அங்கே திரும்பும்போது எளிய எட்டி பார்த்துன்னே இருந்தேன். பார்த்தா இந்த கோயில் கிடைச்சிது. அந்த 4 நாளுக்கு பதிலாக இந்த கோயிலுக்கு என்ன செய்யலாம்னு எதிர்பார்க்குறீங்க? இல்ல அந்த 4 நாள் வச்சு என்ன பண்ணீங்க நீங்க? நான் தண்ணி ஏதோ பால் குடிச்சு, ஏன்னா அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தால 500 ரூபாய் போடுங்க. சூப்பர். அந்த 500 ரூபாய் தான் எடுத்து வச்சு முதல்ல காமிச்சாரு. இல்ல இவர் எதுவும் சொல்லல. இல்ல காமிக்கல, நான் சும்மா எடுத்து வச்சேன். நன்றி, வணக்கம். இது வந்து காணிக்கை செய்திடலாம் அந்த கோயிலுக்கு. இந்த கோயிலுக்கு கடமைப்பட்டிருக்கேன். வாங்க. அது பரிகாரமா கொடுக்க சொல்லிருக்கேன். ஏன்னா யாருமே இல்லை. ஆனா இங்க வச்சிடலாமா? யாருக்கு இல்ல எனக்கு எப்படி கிடைச்சதோ அந்த மாதிரி வேற யாரு இதை எடுத்துக்கிறாங்க, எடுத்து பயனடையும். அம்மா ஊர்ல பாக்கிறதுக்கு வரவங்களுக்கு இந்த காசு கிடைக்கட்டும். நன்றி.